வரைஞ்சிட்டு போங்கன்னு சொன்ன இடத்துல வரைஞ்சோம். இங்க இருந்து நம்ம 10 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காவல்துறை வராது. ஒரு விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அந்த ஒரு வீட்டுல வரைஞ்சிருக்க மைக்கு சின்னத்தை அழிக்கிறது எல்லாம். நீங்க ஒரு மைக்கு அழிக்கலாம், எல்லா வேட்பாளரும் எங்க மாதிரியே மைக் எடுத்து வருவாங்களா? அதை என்ன செய்வீங்க? எங்க சின்னத்தை தூக்கிட்டு வருவாங்களா? அதையும் புடுங்கி வச்சிருங்க. நீங்க ரோசக்காரர்கள் தானே. மைக்கு எங்கேயுமே வரையக்கூடாதுல்ல. மைக்க கையில வச்சுக்காம பேசுங்க. சும்மா மைக் இருந்தாலே பேச வராது அவங்களுக்கு. வேணா ஒரு வேன்ல இப்படி 4 பேரும் நிப்பாட்டுங்க, 4 பேருக்கும் பிரச்சனையை பத்தி பேசுவோம். யார் சரியானவர்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துவோம். என்ன பேச அவங்க தயாரா? என்னன்னு யோசிங்க. கொஞ்சமாவது இனிமேல் தான் போயிட்டோம், கட்சின்னு போயிட்டோம், சின்னோன்னு போயிட்டோம், ஓட்டுக்கு பணம் போயிட்டோம், சாதின்னு போயிட்டோம், மதம் போயிட்டோம், இலவச திட்டங்கள் போயிட்டோம். இந்த ஒரு முறையாவது அடுத்த தலைமுறைக்காக, எங்கள் வீட்டு பிள்ளைக்காக, நிலவளத்தை பாதுகாப்பதற்காக நேர்மையான முறையில் நிற்கக்கூடிய பிள்ளைகள் கூட நிற்போம்னு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு. வலிமை தாங்க, வாக்கு செலுத்துங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி இந்த மண்ணில் இருந்து துவங்க இருக்கிறது. ஒரு முறை குடிக்கிற துண்டறிக்கையை படிங்க. நாங்கள் திருடி வாங்கின காசுல துண்டறிக்கை அடிச்சு கொடுக்கல. நெத்தி வேறு நிலத்துல சிந்தி உடைச்ச பணத்துல ஒத்த ரூபாய சேர்த்து அடிச்சிருக்கோம். அதுல படிங்க. படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலத்துல இதை கூட அவர்கள் செய்து கொடுக்க முடியல என்பது யதார்த்தத்தை புரிந்து கொள்வீங்க. சீர்காழி மொத்தத்துக்கும் ஒரு குப்பை கிடங்கு 24 மணி நேரம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தொடர்வண்டி நிலையத்துல ட்ரெயின் நிக்கிறது இல்ல. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளை இதெல்லாம் சரி செய்ய நினைக்கிறேன். என்னிடம் காசு இல்ல, 100 விழுக்காடு நான் பணம் தர மாட்டேன். ஆனா உங்களுக்காக உழைக்க காத்திருக்கேன். இந்த 200 ரூபாய் பணம் வேணுமா, 5 ஆண்டு காலம் சுதந்திரமான வாழ்க்கை வேண்டுமா என்று நீங்க முடிவு செய்யுங்க. படித்துவிட்டு உங்கள் பிள்ளை வெளியில் வரும்போது வேலை அவனுக்காக காத்திருக்க வேண்டுமா, அல்லது அந்த 200 ரூபாய் காசு வேண்டுமா என்று முடிவு செய்யுங்க. மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஓட்டு போடுவதற்கு முன்பு உள்ளே போய் ஒரு 5 நிமிடம் யோசிங்க. ஒரு 5 நிமிடம் யோசிங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த கட்சிகள் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று சிந்திங்க.